மகிழ்ச்சியோடு உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். மகிழ்ச்சியோடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை வழிநடத்துவாராக. கவனிங்க, இன்னைக்கு என்ன குறித்து நாம் சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேதாகமத்தின் வார்த்தைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. இடைவெளி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை சரி செய்ய வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதை என்ன பண்ணணும்? சரி செய்ய வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். பயம். இந்த வாழ்க்கையை குறித்ததான பயம், அல்லது எதிர்காலத்தை குறித்ததான பயம், அல்லது நிச்சயமற்ற சூழல்களிலே எனக்கு என்னது பயம். அது நான் இப்படிலாம் நினைக்கிறேன், அப்படிலாம் நடந்துருமோ அப்படிங்கிறது பயம். கடைசி காலத்துல நம்ம யார் பார்த்துக்குவா அப்படிங்கிற பயம். ஸோ இப்படி ஏராளமான பயம் நமக்கு இருக்கலாம். இது தேவனை அறியாத ஒரு மனிதன் இதற்கெல்லாம் பயப்படுவதில்லை. எந்த ஆச்சரியமும் இல்லை. அவன் பயந்துதான் ஆகணும். ஆனால் ஆண்டவருடைய வேத வார்த்தைகளிலே எழுதப்பட்டிருக்கிறபடி தேவன் அவருடைய சமாதானத்தை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கார்? வைத்து விட்டு போயிருக்கிறார். ஸோ அதை வாசித்து விட்டு, அதையே பிரசங்கித்து விட்டு, அதை குறித்தே நாம் மேன்மை பாராட்டி விட்டு சமாதானம் மற்றவர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் அது சரி கிடையாது. அது என்னது கிடையாதுங்க? சரி கிடையாது. அதே போல பயப்படாதே என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசித்து விட்டு, பயப்படாதே என்று பிரசங்கித்து விட்டு, பயப்படாதே என்று சொல்லி தொடர்ச்சியாக செய்திகளை கேட்டுவிட்டு, நம் பயத்தோடையே எதிர்காலத்தை குறித்த, வாழ்க்கையை குறித்த, சரீர சுகத்தை குறித்த, உறவுகளை குறித்த, நம்முடைய சௌக்கியத்தை குறித்த, சமாதானத்தை குறித்த பயம் நமக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் அதுவும் என்ன கிடையாதுங்க? சரி கிடையாது. அதுவும் என்னது கிடையாது? சரி கிடையாது. இதை எல்லாத்தையும் விட இதை குறித்து சலனமே இன்றி, அதாவது வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் சத்தியம் உள்ளது. ஆனால் வேதாகமத்தில் இடம்பெறுகிற எந்த வார்த்தைகளும் எனக்கு அனுபவமாக இல்லை, என் வாழ்க்கையில அனுபவமாக இல்லை அப்படிங்கிறத குறித்து செயல்படாம, அந்த எந்தவித சலனமும் இன்றி மறுபடியும் நம்ம ஒரு இயல்பான வாழ்வு வாழ்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாகவே சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பெற்றிருக்கிறோம். அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். இந்த ஆன்மீகத்தால் நானும் நீங்களும் பயனடையாவிட்டால் இது வீண். இது என்னதுங்க? வீண். பயப்படாதேன்னு கர்த்தர் சொல்றார். அது என் வாழ்க்கையிலே அதை நான் அனுபவிக்க இயலாதவனா இருப்பேன் என்று சொன்னால் பரிசுத்தமாயிரு அப்படிங்கிறார். பரிசுத்தமாயிருங்கன்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தத்தை அனுபவிக்க என் வாழ்விலே பாவத்தை எதிர்த்து ஜெயிக்க இயலாதவனாய் நான் இருப்பேன் என்று சொன்னால் இந்த ஆன்மீகத்தினால சல்லி காசுக்கு என்ன கிடையாது? பிரயோஜனம் கிடையாது. சாட்சியாக வாழும் சொல்லி வேதம் சொல்லுது. சாட்சியாக வாழ முடியாத விதத்திலே என் வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆன்மீகத்தால பைசாக்கு என்ன கிடையாது? பிரயோஜனம் கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட இடைவெளி, ஒரு தலைகீழான, நான் ஒரு காரியத்தை வேதத்துல வாசிக்கிறேன், அதெல்லாம் வெறும் வரலாறாக மட்டுமே பார்க்கிறேன். ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு நபருக்கு ஏதோ ஒரு இடத்திலே அதெல்லாம் என்னது நடந்துச்சு அப்படின்னு அதை விட்டு போயிட்டு, ஏதோ பைபிள் படிக்கணும் நான் படிச்சுட்டேன், பைபிள் படிக்கணும் என்ன பண்ணிட்டேன்? படிச்சுட்டேன். சர்ச்சைக்கு போகணும் என்ன பண்ணிட்டேன்? போயிட்டேன். ஜெபம் பண்ணணும் அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன்? ஜெபம் பண்ணிட்டேன். அப்படி இருந்து கொண்டு அந்த இடைவெளியோடு தொடருவோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் சாபத்திலே இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதை குறித்து செயல்பட வேண்டும். அதை குறித்து என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும். அப்போ யதார்த்த நிலை பரிதாபமாக இருந்தாலும் அதை குறித்து செயல்படாமல் மறத்து போய் அப்படியே அந்த மாதிரியே போறது, அல்லது இருக்கிற மாதிரியே இருக்கிறது, அது இருக்கு இல்லையா? அது இன்னும் சாபமான ஒரு நிலைமை. ஸோ அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா கிடையாது. கர்த்தர் அதை வெறுக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அப்போ பொதுவாக நான் என்னுடைய அனுபவம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது அந்த வேத வார்த்தைகள், பொதுவாக யாரும் வேதத்தை வாசிக்கிறது இல்லை. அது ஒன்றும் நீங்க நல்லா உங்களுக்கு தெரியாது கிடையாது. அது பைபிளை பொதுவாக யாரும் என்ன கிடையாது வாசிக்கிறது இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்குமே ரொம்ப அடிப்படையான விஷயம் அதுதான். ரொம்ப அடிப்படையான விஷயம் அதுதான். அது மாதிரி இதை விட்டு வெளியேறவும் மாட்டாங்க. சிக்கல் என்னன்னா அதுதான்.
ஏதோ ஒரு விதத்திலே இந்த மார்க்கத்துல என்ன பண்ணிட்டாங்க, இணையலாம் அப்படின்னு விரும்புறாங்க. ஆனா முழுவதுமா கடவுளை ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அதுல இருந்து வெளியேறவும் முடியல. வசனம் சொல்றது, ஆண்டவர் சொல்றாரு, எந்த மட்டும் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இங்கிட்டு கடவுளுக்காகவும் நடக்க முடியல, உலகத்தோட என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. ஒரு உறுத்தலோடையே பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உலகத்தையும் விட முடியாது, அங்கேயும் என்ன ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இங்கேயும் என்ன பண்ண முடியாது, கடவுளையும் விட முடியாது. அந்த உறுத்தலோடைய வாழ்வாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் எம்மட்டுமாய் குந்தி குந்தி என்ன பண்ணீங்க, இரு நினைவுல நடப்பீங்க. ஒண்ணு கர்த்தர் வேணும்னா வந்துரு, இந்த சைடு என்ன பண்ணிடு வந்துரு. இல்ல பாகால் தான் தெய்வம் அப்படின்னா, உலகம் தான் வேணும், உலகத்தின் இன்பங்கள் வேணும்னா அந்த சைடு போயிரு. அப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. கட் அண்ட் கிளியர், கிறிஸ்டல் கிளியர். ஆண்டவரை பின்பற்றுனா எங்க வந்துரு, இப்படி வந்துரு. இல்ல என்ன பண்ணிரு, அப்படி போயிரு. உறுத்தலோடையே இங்கேயும் உறுத்தலோடையே உலகத்திலையும் இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? எனக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் ஞாயிற்றுலாம் கிடையாது, கர்த்தருக்கும் கிடையாது, கர்த்தருக்கும் கிடையாது, கர்த்தருக்கும் கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கும் கிடையாது. நாளோ நட்சத்திரமோ கிடையாது, நாளோ நட்சத்திரமோ கிடையாது. கடவுள் நாட்களெல்லாம் விட்டு ரொம்ப அப்பாற்பட்டவர். கவனிங்க, இரு நினைவுனா என்ன பண்ண முடியாது, குந்தி குந்தி நடப்பதை ஆண்டவர் என்ன பண்றாரு, வெறுக்கிறார். இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இல்ல கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் என்னுடைய அனுபவமாக இல்லை. என்னுடைய அனுபவம், நம்ம எப்படி பைபிளை அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, இந்த வார்த்தைகள் எனக்கு புரியல, விளங்கல, ரைட், அதெல்லாம் சரிதான். அது எதற்காக அப்படி செய்யணும், எதுக்காக எனக்கு வேதம் புரியணும், எதுக்காக அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், எதுக்காக அதை செய்யறோம்? அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அது என்னுடைய வாழ்க்கையோடு பொருத்தி பயனடைய வேண்டும். நம்ம என்ன பண்ணணுங்க, பயனடையணும். கவனிங்க, நம்ம ஒரு மனிதன் எல்லாத்தையுமே தன்னுடைய பயனுக்காக தானே செய்யறான். அந்த குறைஞ்சபட்ச அறிவாவது ஆன்மீகத்துல எனக்கும் நமக்கும் இருக்கணும், எனக்கும் நமக்கும் இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் என்னை நானே கேட்டு கொண்ட கேள்விகளை தான் உங்களுக்கு முன்பாக எழுப்புகிறேன். மறுபடியும் மறுபடியும் என் வாழ்க்கையில எது அனுபவமாக இருக்கிறதோ அதை தான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். படிச்சுட்டு வந்து சொல்றது கிடையாது. இதெல்லாம் படிச்சுட்டு வந்து சொன்னா வேலை செய்யாதுன்னு எனக்கு தெரியும். படிச்சுட்டு வந்து சொல்றது கிடையாது. என் வாழ்வில் என்ன இருக்குது, வேலை செய்யுது. என் வாழ்க்கையில் என்ன பண்ணுதுங்க, வேலை செய்யுது. கவனிங்க, வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வேத பகுதி என்னுடைய வாழ்விலே தொடர்பில்லாததாய், என் வாழ்விலே அர்த்தமற்றதாய், என் வாழ்விலே சம்பந்தம் இல்லாததா இருக்கும் என்று சொன்னால் அதை தாண்டி அதை வாசிப்பதற்கு என் மனம் ஒவ்வாது. ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு முன்பாக பைபிளை வாசிச்சுட்டு நோட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு சூழல், பயங்கரமான கோபம். என்ன பண்றது, ஆவியினால் நடத்தப்படுவதை எப்படி நினைக்கிறேன், அப்படி ஒரு சப்ஜெக்ட். அதை டீல் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன். கவனிங்க, நீங்களும் ஊழியம் செய்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுகிறேன். ஜனங்களுக்கு போதிக்கும்படி உங்கள் வேதத்தை திறக்காதீங்க. நான் சொல்றது புரியுதா? ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், நோட்ஸ் எடுக்கிறதுக்குன்னு உங்க வேதத்தை என்ன பண்ணாதீங்க, திறக்காதீங்க. எதை நீங்கள் வாசித்து எது உங்கள் வாழ்க்கையில அனுபவமாக இருக்கிறதோ அதை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. எனக்கும் இந்த வேதத்துல எல்லாம் தெரியுமா, தெரியாது. கடவுளை பற்றி எல்லாம் தெரியுமா, தெரியாது. ஆனால் ரட்சிப்புக்கு ஏற்ற அளவிலே தெரியும், ரட்சிப்புக்கு ஏற்ற அளவிலே தெரியும். எல்லாம் தெரியுமானா தெரியாது. வாசிக்கும் பொழுது ஆவியால் நடத்தப்படுதுன்னு நினைக்கிறேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு நம்ம கிளம்பும் போது கடுமையான கோவப்படுற சூழல். என் இருதயம் பயங்கரமான கோபத்தால் நிரப்பப்படுகிறது. அப்ப உட்காந்து என்ன ஜெபம் பண்றேன்னா, ஆண்டவரே, ஆவியினால் நடத்தப்படுவது அப்படின்னா எனக்கு தெரியும். என் இருதயம் எதனால் நிரம்பி இருக்கு, கோபத்தால் நிரம்பி இருக்கு. இப்பொழுது எனக்கு நீர் இதை குறித்த தெளிவு எனக்கு வேண்டும். இல்லாவிட்டால் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், நான் வர மாட்டேன் செய்தி கொடுக்க, நீங்க வேற யாராவது என்ன பண்ணுங்க பார்த்து. கண்டிப்பா அதை பத்தி நான் என்ன பண்ண மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன் ஆண்டவரே, ஏன்னால் இதற்கு எனக்கு விடை தெரியணும்.
அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, எனக்கு சில காரியங்களை என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். அந்த 10 நிமிடம் ஆண்டவருடைய பாதத்திலே நான் மறுரூபமாக்கப்பட்ட பிற்பாடு நான் கடந்து போவேன். ஒருவேளை அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது அவசியம். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில தொடர்பு இல்லாதது எப்படி இன்னொருத்தருக்கு நான் சொல்லித்தர முடியும்? சரிதானே? அவங்க கேள்விகள் எழுப்புவாங்களா இல்லையா? இப்போ பயப்படாதன்னு போட்டிருக்குங்க, அதனால நான் சொல்றேன் பயப்படாதே அப்படின்னா உங்கள்ட்ட இருந்து ஒரு கேள்வி இயல்பா எழுப்பலாம். அது எப்படிங்க பயப்படாம இருக்கிறது? நான் என்ன சொல்லணும்? அப்ப என்ன சொல்லணும்? இல்லைங்க அப்படிதாங்க போட்டிருக்கு, பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்குங்க. பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றீங்களே, எப்படி பரிசுத்தமா இருக்கிறது? பரிசுத்தமா இருங்கன்னு போதிக்கிறேன், பைபிள்ல அப்படிதான் இருக்கு, பைபிள்ல அப்படிதான் இருக்கு. பாவத்தை வெல்ல முடியும்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்குங்க, அப்படிதான் போதிக்கிறதா? அப்படி கிடையாது. அப்ப நீங்க ஒரு கேள்வி எழுப்புவீங்க, அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? அப்படிதாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்? அதை சொல்றதுக்கு தேவையா? அப்படி கிடையாது. கவனிங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் சாட்சிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் சாட்சிகள். எல்லாரும் போதகர்கள் கிடையாது, உண்மை. எல்லாரும் போதகர்கள் கிடையாது, உண்மை. ஆனால் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய ஆற்றல் ஒரு மனிதனுக்குள்ளாக செயல்பட்டு இந்த ஆன்மீகம் என்ன மாதிரியான மாற்றத்தையும் விளைவையும் உண்டு பண்ணுகிறது என்பதற்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அல்லது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் சாட்சி அப்படின்னு சொல்லி இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. அப்படி இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. சாட்சினா என்னன்னா, வசனம் சொல்லுது, இப்ப பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் படித்ததையும் கற்றுக்கொண்டதையும் சொன்னோம். அப்படியா சொன்னாரு? இல்ல, நாங்கள் கண்டவற்றையும் நாங்கள் உணர்ந்து அனுபவித்ததையும் என்ன பண்றோம்? பேசுகிறோம். கற்றுக்கொண்டதோ பயிற்சி பெற்றதோ கிடையாது, கற்றுக்கொண்டதோ பயிற்சி பண்ணதோ கிடையாது. வாழ்க்கையின் அப்ப என்னன்னா, எனக்கு இது வேலை செய்யுது, எனக்கு இது வேலை செய்யுது, அப்படிப்பட்ட நபர்கள் தான் என்ன பண்ணணும்? பேசணும். அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்முடைய ஆன்மீகத்திற்கு இடைவெளி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ நானும் பயந்துகிட்டு பயத்துல இருக்க உங்கள்கிட்ட பயப்படாதேன்னு சொல்லி பைபிள்ல இருக்குங்க அப்படின்னா அது சரி வருமா? அது சரி வருமா? எனக்கும் பயமா தாங்க இருக்கு, நீங்களும் பயப்படுறீங்க, ஆனா பைபிள்ல அப்படிதாங்க போட்டிருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, ஏதோ நம்புவது ஆன்மீகம். கொஞ்சம் கூர்மையா கவனிங்க. உங்களுக்கு தேவை இருக்கும் என்று சொன்னால் மறுபடியும் ரெக்கார்டிங் போட்டு கவனிங்க. ஒரு காரியத்தை நான் போதிக்க போறேன், ரொம்ப முக்கியம். அதாவது இந்த வாழ்க்கைக்கான சீக்ரெட் வேற எங்கேயுமே இல்லை, அதுதான் சொல்ல போறேன். ஒரு லைன் தான். சரி, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கவனிங்க. அப்போ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஆன்மீகம் என்று சொன்னால் நம்புவது. நம்பிக்கை தான் என்னதுங்க? ஆன்மீகம். நம்ம கேட்கிறேன், வெறும் நம்பிக்கை நம்ம வாழ்க்கைக்கு உதவுமா? கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத பைபிள்ல இருக்கு, நீங்க நம்புங்க, கர்த்தர் நல்லவர். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்புங்க சிஸ்டர், கர்த்தர் நல்லவருங்க. என்ன பண்ணுங்க? கவனிங்க, அந்த நம்பிக்கையினால் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்கிறதா? வசனம் அப்படிதான் சொல்லுது, ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரா? நான் நல்லவங்கிறத நம்பு அப்படிங்கிறாரா? நான் நல்லவங்கிறத நம்பு, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க? நம்புங்கள் அப்படி நான் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய அனுபவம் நீ அனுபவமாக்கிப்பா. கிறிஸ்தவ ஆன்மீகம் சொல்வது என்ன? கர்த்தர் நல்லவர் என்பதை நம்பு அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ட்ரை பண்ணி பாரு. உனக்கு இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல, உனக்கு சென்ஸ் இருக்குல்ல, உனக்கு இருதயம் இருக்குல்ல, உனக்கு அறிவு இருக்குல்ல. கவனிங்க, அறிவை பத்தி பேசினாலே ஜனங்களுக்கு பிடிக்காது. அப்படி பெந்தகோஸ்தே ட்ரைனிங் 100 வருஷமா எப்படி ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, உணர்வுகள் மேலோங்கி இருப்பது ஆன்மீகம். காசியில பாருங்கன்னா கஞ்சா குடிச்சிட்டு ஆடுவான். அந்த பிலாசபியை எங்க கொண்டு வந்துட்டாங்க? சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே உணர்வுகளிலே மேலோங்கி இருப்பது ஆன்மீகம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். இவங்க அந்த அறிவு இல்லாம என்னென்னலாம் செய்ய முடியுமோ, ஜனங்களையும் அறிவு இல்லாம ஆட்டு மந்தைகள் மாதிரி வச்சுக்கிட்டு. கவனிங்க, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத நம்புவோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நம்மை வாழ வைக்காது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்போம் என்று சொன்னால் அந்த அனுபவம் நம்மை வாழ வைக்கும்.
நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், வெறும் நம்பிக்கைகளை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளை கேட்கும்படி நாம் பழகிவிட்டோம். வெறும் நம்பிக்கைகளை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகளை எதிர்பார்த்தே நாம் கூடி வருகிறோம். வெறும் கிளர்ச்சிகள். இந்த நம்பிக்கையை என்ன பண்ணுவோம், நம்பிக்கை ஊட்டுகிற, நம்பிக்கை யார் வேணாலும் ஊட்டலாம் தெரியுமா உங்களுக்கு? அது பேரே மோட்டிவேஷன் பாங்க. அது பேர் என்னதுங்க? ஏராளமான பணம். அது சிலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆனால் எங்க கூட என்ன சிலர் ரட்சிக்கப்படாதவங்க சுவிசேஷத்தை கேள்விப்படும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கேள்விப்படக்கூடாது, ஆனால் நீங்கள் எங்கள் இடத்துல வந்து இதே மாதிரி மோட்டிவேஷன்ஸ் இதை எங்கே பண்ணுங்க, மோட்டிவேஷன். நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கிடையாது. நான் யாரு கிடையாது, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கிடையாது. நான் கிறிஸ்தவ பிரசங்கியா. நான் யாரு? கிறிஸ்தவ பிரசங்கியா. மோட்டிவேஷன் ஸ்பீச்சருக்கு வேற. அதாவது என்னன்னா, வாழ்க்கையில உன்னை நம்பு, வாழ்க்கையில இதெல்லாம் மாறும்னு நீ நம்பு, வாழ்க்கையில உன்னை நம்பு, நீ ஜெயிக்க பிறந்தவன், இதெல்லாம் என்னதுங்க? மோட்டிவ். எல்லாம் அம்மா சொல்லிக்கு பிரயோஜனப்படாது. கவனிங்க, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய உளவியல் நிபுணர்கள், உளவியல் மேதைகள் சொல்றோம் இல்லையா? இப்போ சமீபத்தில் கூட அப்படி நடந்துச்சு. 2 பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, சைக்காலஜிஸ்ட். அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோதத்துவ ஆலோசனை சொல்கிறவர்கள், சைக்காலஜிஸ்ட். அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்ப என்னன்னா, உலகத்துல இருக்கிற எந்த சிஸ்டமும், உலகத்துல இருக்கிற எந்த அறிவும் மனிதனுடைய வாழ்க்கைக்கு போதுமானது அல்ல அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரி கவனிங்க, என்ன சொல்ல வரேன், ஜனங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னவா இருக்குன்னா, ஒரு நம்பிக்கையை தூண்டுகிற, நம்பிக்கையை தருகின்ற. இப்ப பயத்திலிருந்து வரேன்னா அது ஒரு உணர்வு, அது ஒரு உணர்வு. இப்ப எப்படி நினைக்கிறாங்க, அந்த பய உணர்வை வேற ஒரு உணர்வால மாற்றணும். ஒரு ஆன்மீக உணர்வு. இங்க வந்து ஒரு பரவச நிலையை அடையணும்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அந்த பயம் போயிடாத, அந்த பயத்தை மறந்துடுவோம். அந்த பயத்தை என்ன பண்ணிடுவோம், இந்த உணர்வை அப்படி உணர்வை வச்சே மாத்தலாம், உணர்வு வச்சே மாற்றலாம். ஒரு நம்பிக்கை உணர்வு மூலமாக பய உணர்வு போகணும். அப்படி அது ஆன்மீகம் கிடையவே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், நம்பிக்கை, ஆன்மீக நம்பிக்கைகள் நம் வாழ்வதற்கு உதவாது, நம் வாழ்வதற்கு உதவாது. நல்லா புரிஞ்சு ரைட். இதை மனசுல வச்சுங்க. என்னடா நம்ம நம்புங்கிறாங்க, ஆண்டவர் நம்புங்க எல்லாம் நடக்குங்கிறாங்க. ஆண்டவர் நம்புனா எல்லாம் நடக்கும். ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் நம்புங்க. ஐயோ, ரொம்ப டேஞ்சரான ஆளு நீங்க. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்கும் பொழுது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு பேசணும். அதாவது நேரடியாக இப்ப சுவிசேஷம் நீங்க பிரசங்கிக்க முடியாது. எது சுவிசேஷம் அல்ல அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணணும், பேச வேண்டியது இருக்கு. அப்ப என்னன்னா, இந்த கற்றுக்கொள்வதில் மிக முக்கியமானது அன்லர்னிங். அதாவது நம்ம ஏற்கனவே தப்பா கத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையா, அது வெளியே போகணும். கற்றுக்கொள்வதிலே புதிதாக கற்றுக்கொள்வது அடுத்தது. அது எப்ப நடக்கும் தெரியுங்களா, நான் ஏற்கனவே தவறாக கற்று வைத்திருப்பேன் இல்லையா, அது வெளியே போகும். நிறைய பேத்துக்கு போக மாட்டேங்குது, நிறைய பேத்துக்கு போக மாட்டேங்குது. அது இயல்பான 2 காரணம் என்ன தெரியுங்களா? ஏழை வாழ்க்கை அம்பலத்தில் ஏறாது. நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படும். என்னன்னா, ஈவன் சொல்லி நம்ம கேட்கறதா, அது ரொம்ப இயல்பான ஒன்று. ஒரு மேதாவித்தனத்தோடு அமர்ந்திருப்பது. நஷ்டம் யாருக்கு? நானும் பெரிய லட்சியத்தோட எல்லாம் பிரசங்கிக்கல. லட்சியத்தோடு பிரசங்கிப்பதெல்லாம் என்றைக்கே நிறுத்திட்டேன். லட்சியம் இருக்கிறது, ஜனங்கள் சார்ந்த லட்சியம் அல்ல, அது என் சார்ந்த லட்சியம் அல்ல. கர்த்தருடைய வேலையை நம்ம என்ன பண்ணணும், திட்டவட்டமா செய்யணும். அவன் அந்த அசைன்மெண்ட் தான், வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப இயல்பாக ஜனங்க எண்ணுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி அதனாலதான் ஜனங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் வயசானவரா, கொஞ்சம் வல்லமை உள்ள ஊழியக்காரரா. ஏன்னா என்ன நடக்கல, மாற்றம் நடக்கல. அதனால ஆளை கொஞ்சம் என்ன பண்ணி பார்த்துவோம், மாத்தி பார்ப்போம். சரி அப்பயும் மாறல, அதனால இடத்த கொஞ்சம் என்ன பண்ணுமானோம். என்னைக்குமே ஜனங்கள் ஒரு விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்காங்க, என் பக்கம் வண்டியை திருப்புறதே கிடையாது, எப்படி டிராவல் பண்றது கிடையாது. இந்த ஆளை மாத்தி பார்ப்போம், இடத்த என்ன பண்ண பார்ப்போம், மாத்தி பார்ப்போம். இல்ல வேற மாதிரி எது என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணி. மாற்றம் எங்க இருந்து வரணும், இந்த சைடு வரணும்ன்ற யோசிக்கிறது கூட கிடையாது. மாற்றம் வந்து எனக்குள்ள நான் வந்து வேலை செய்ய போறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி யோசிக்கிறது கூட கிடையாது. பிரச்சனையே அதுதான். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சப்ஜெக்டே அங்கதான் இருக்கு.
சப்ஜெக்ட் எங்கே தான் இருக்கு? அங்கே தான் இருக்குது. அதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். கவனிங்க. இப்போ எடுத்துங்க. 2 காரணங்களில் ஒன்று சொன்னேன். ஒன்று என்னதுங்க? இவன் சொல்லி நம்ம கேட்டுக்கிறது. அது இயல்பான ஒன்று. ரெண்டாவது, அன்லர்ன் பண்ணவே நம்ம என்ன பண்ணல, விரும்பல. நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தப்புன்னு ஒத்துக்கிறதே கிடையாது. கவனிங்க. பிஇ படிச்சிருக்காங்க இல்லையா? பிஇ படிச்சிருக்கவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடைச்சிச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்களுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. யாருக்கு? பிஇ படித்தவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ வருஷம் ட்ரைனிங்கு? பேர் என்ன? அந்த பயிற்சி காலத்துக்கு பேர் என்ன? அப்ரண்டிஸ். என்னதுங்க? கவனிங்க. என்ன தெரியுமா வேலை? கண்டோன்மெண்ட் போனீங்கன்னா உட்காந்துருப்பாங்க பிஇ படித்த பசங்க. திருச்சி லெட்டர்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். துவாக்குடி லெட்டரை பிரிக்கணும், திருவம்பூர் லெட்டரை பிரிக்கணும். துவாக்குடி லெட்டருக்கு ஒரு சீலு, திருவம்பூருக்கு ஒரு சீலு. துவாக்குடிக்காரன் வரும்பொழுது அவன்கிட்ட என்ன பண்ணணும்? திருவம்பூர்காரன் வரும்பொழுது அவன்கிட்ட அது கொடுத்துட்டு உட்காந்துக்குவான். இந்த வேலைக்கு எத்தனை வருஷம் ட்ரைனிங்கு? 1 வருஷம் ட்ரைனிங். ஒரு நியாயமான கேள்வி வேணும். ஏங்க இதை யார் வேணாலும் செய்யலாமேங்க? யார் வேணாலும்? பிஇ படித்தவன் எவ்வளோ புத்திசாலி, அவனுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும். 4 வருஷம் பொறியியல் படிக்கிறான் இல்லையா? அவனுக்கு போய் இந்த வேலையை செய்யறதுக்கு 1 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குமான்னா, அதுக்கு தான் 1 வருஷம் ட்ரைனிங். என்ன தெரியுங்களா? நீ பிஇ படித்ததெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுக்க கூடாது. நீ பிஇ படித்ததை மறக்கிறதுக்கு தான் 1 வருஷம் ட்ரைனிங். நீ படித்த சர்க்கியூட் மறந்து போயிடணும், நீ படித்த டேட்டாஸ் மறந்து போயிடணும். நீ சிவில் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா உனக்கு அந்த என்னது அதை என்ன பண்ணணும்? மறந்து போய் நீ இன்ஜினியர்னே மறந்துடணும். உன் வேலை என்ன? உனக்கு திருவம்பூர் தெரியணும், துவாக்குடி தெரியணும், சீலை குத்தி என்ன பண்ணணும்? வைக்கணும். அவனை 1 வருஷம் எப்படி தான் ரெடி பண்ணுவாங்கன்னா, நம்ம நினச்சிக்கிறோம் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்னு என்ன நினச்சிக்கிறோம்? புதுசாக ஏதாவது கற்றுக் கொடுப்பாங்க போல இருக்கு. இல்லை, பழசை மறக்கணும். முதல் நீ பிஇ யோசனை நினைச்சீங்கன்னா அங்கே உள்ள போஸ்ட் மாஸ்டர் 8வது படித்தவனா இருப்பான். அங்கே போய் என்ன பண்ணுவான்? சட்டம் பேசிகிட்டு இருப்போம். இந்த சீலை குத்துறது வேலையான்னு நினைப்பான். அவனை 1 வருஷம் அவனை மண்டையை கழுவி அவனை ட்ரெயின் பண்ணி கடைசியில் அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். எல்லாம் மெர்ஜாயிரும் பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, 2 காரியங்கள். ஒன்று ஏன் லேர்னிங் புதுசாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, இவங்க ஒரு மனநிலையிலேயே இருப்பது. அந்த மனநிலையை மாற்றவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தில் வருது. ஏன்னா இங்க கற்றுக்கொள்வதற்கு வரல. இந்த கூடியவர்களின் நோக்கத்தை ஜனங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? ஏதோ ஒரு ஆன்மீக கடமை அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கை என்ன பண்ண போறேன், கேட்க போறேன், நான் பயப்படுறேன், போனா கொஞ்சம் பயப்படாம இருங்கன்னு அவர் சொல்லுவாரு. கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு என்ன பண்ணிடுவேன்? போயிடுவேன். நான் கொஞ்சம் கவலையோடு வருகிறேன், கவலைப்படாதே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்பாரு. அது கொஞ்சம் கேட்க நல்லா இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணிடுவேன்? போயிடுவேன். அது ஒரு 2 நாளோ 3 நாளோ தாங்கும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? 3 நாளுக்கு கவலைப்படுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே நினைச்சிட்டு ஜனங்க வராங்க. இப்போ சிக்கல் அதுதான். இது மாறவே மாறாது. இப்படி இருக்கும் வரைக்கும் மாறவே மாறாது. வேதம் என்ன சொல்லுகிறது இதை குறித்து அப்படிங்கிறத இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? சிந்திக்க போகிறோம். பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது? இவ்வளவுதான். இது தெரியலன்னா இந்த ஆன்மீகத்தால் என்ன பிரயோஜனம்? சொல்ல புரியுதா? ஏங்க, உறவு சிக்கல் எல்லாத்துக்கும் இருக்கு. உறவு சிக்கல்னா என்னது? கணவன் மனைவி பிரச்சனை, சொந்தங்கள்ல மாமியார் மருமக பிரச்சனை, உறவு சிக்கல் எல்லா இடங்கள்லையும் இருக்கு. சரிதானே? பேர பிள்ளைங்க, தாத்தா பாட்டி பேர பிள்ளைங்க இருக்கு. சரி, அப்படி உறவு சிக்கல் இருக்கும் பொழுது வெளியில உள்ளவங்களுக்கு அது இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கும் அது இருக்கு. இப்போ இதை எப்படி டீல் பண்ணுவீங்க? பிரச்சனை ஒன்று தான். எப்படி டீல் பண்றது? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒரு விதமா என்ன பண்ணுவாங்க? டீல் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? பஞ்சாயத்து பண்ணுவாங்க. நம்ம போய் யாரை கூப்பிட்டு பண்ணுவோம்? பஞ்சாயத்து ஒண்ணுதானே. அப்போ இந்த ஏதோ ஸ்ட்ரக்சர் தான் மாறி போயிருச்சு. அப்படிதானே? அங்க என்ன சொல்லுவாங்க கேக்குறீங்க? வெளியில பஞ்சாயத்து உட்கார்ந்தவங்க 2 பேரும் விட்டு கொடுத்து போங்க. பாஸ்டர் வேற என்ன சொல்லுவாரு? 2 பேரும் என்ன பண்ணுங்க? ஏமா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, நீ கொஞ்சம் என்ன பண்ணு, சமாதானமா போ. இதுக்கு ஒரு ஆள் தேவையா?
அப்ப கிறிஸ்தவ ஆன்மீகம் என்ன சொல்லுது? இதை பத்தி என்ன சொல்லுது? பஞ்சாயத்துக்கு பண்றதுக்கு ஒரு பாஸ்டர் வேணுமா? கவனிங்க, ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். மறந்து போயிடாதீங்க, கிறிஸ்தவ ஆன்மீகம் முற்றிலும் வித்தியாசமானது. ஒரு மனிதன் மீது கட்டப்பட்டது அல்ல, ஒரு ஆன்மீக தலைவனை சார்ந்தது அல்ல. இந்த ஆன்மீகம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ வா, நான் உனக்கு ஜெபம் பண்ணி விடுறேன், நீ வா, நான் உனக்கு யோசனை சொல்றேன், கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கார். இப்ப போதகர் எதுக்குன்னா அதை சொல்றதுக்கு தான் போதகர். உனக்குள்ள ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். நீ உன் பிரச்சனையை நீ டீல் பண்ண முடியும். உனக்கு எவரும் தேவை இல்லை. எங்கேயும் போக வேண்டாம். அதை போதிக்கதானே ஒழிய தீர்வு சொல்லுது. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளும் இருக்கோ அதையெல்லாம் விட அதிகமாக எனக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இல்லாதது கூட எனக்கு உண்டு. உங்களுக்கு இல்லாதது கூட எனக்கு உண்டு. ஒரு சகோதரன் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவார். நான் அவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஆலோசனைகள் மூலமாக எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. அதனால யாருக்கு நான் ஆலோசனை சொல்றது கிடையாது. ஆலோசனை சொன்னோம்னா ஒரே லைன்ல சொல்லணும்னா, நீ மனம் திரும்பு, நீ என்ன பண்ண, மனம் திரும்பு. அந்த ஆலோசனை எனக்கு நானே சொல்லிக்கிறது. நீங்க மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கையில கொடுங்க. இவ்வளவுதான் ஆலோசனை. வேதத்துல இருக்கிற ஆலோசனை ஒட்டுமொத்தம் இவ்வளவுதான். ரைட்டா? சொல்லி கொடுமா அவர் ஜெபம் பண்ணி போவார். அப்புறம் அந்த சகோதரன் ஒரு முறை கேட்டாரு, உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காதா? உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே? அவர் குடும்பத்துல 4 பேர் இருக்காருன்னா 4 பேரை பத்தியும் இவர் இந்த ஆளு சப்ஜெக்ட் நம்பர் ஏ, இவர் இந்த பிரச்சனை பண்றாரு. சப்ஜெக்ட் நம்பர் பி, இவர் இந்த பிரச்சனை பண்றாரு. சப்ஜெக்ட் நம்பர் சி, இவர் இந்த பிரச்சனை பண்றாரு. இப்போ உங்க வீட்டுல 4 பேர் இருக்கீங்க, உங்க வீட்டுல பிரச்சனையே வராதா? அவர் சொன்னா, நான் கண்டிப்பா வரும்பா. நீங்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நான் எப்படி சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன்? இல்லைண்ணே பிரச்சனை வரும். இல்லை, ஆமாப்பா வருதுப்பா அப்படின்னு. பிரச்சனை வருது, ஆனா வந்தா அது என்னாலதான்ப்பா வரும் அப்படின்னு. பிரச்சனை வரும், கண்டிப்பா என்ன பண்ணும், என் வீட்லயும் வரும். யாரால வருது பிரச்சனை? என்னாலதான் வருதுப்பா அப்படின்னு. விளங்குதா? என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாமே உண்டு. ஒரு ஊழியக்காரனுக்கும் எல்லாம் உண்டு. நீங்க எங்க போய் கேட்பீங்க? எங்க போய் தெருவு கேட்பீங்க? எங்க தெருவுக்கு போலாம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்ற பிரச்சனையே உனக்கு புரியாதுங்கிறப்ப நீ எப்படி எனக்கு தெரிவு செய்வ? நான் சொல்ற பிரச்சனையே உனக்கு புரியாதுங்கிறப்ப நீ எப்படி எனக்கு தீர்வு சொல்லுவ? இப்போ 10th மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்னே அப்படின்னு தயாளன் என்கிட்ட சொல்றான்னா, நான் 10th படிச்சிருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாண்டா தம்பி, 10th மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் எப்படியெல்லாம் அதை டீல் பண்ணேங்கிறத அந்த தம்பிகிட்ட சொல்லணும். ஒரு டியூஷன் போனேன்னு சொல்லலாம். அப்புறம் தினமும் என்ன பண்ணு, அதில் ஒரு 1/2 மணி நேரமாவது என்ன பண்ணு போட்டு பாடுறாங்களாம். சரிதானா? ஒன்று நான் 10th படிச்சிருக்கணும். இல்லை 10th படிக்கிறனாலும் 10th படிச்சிருக்கிற பையன் ஒரு பிரச்சனை எப்படி தாண்டி போவான் அப்படிங்கிறத படிச்சாதே மட்டும் என்ன பண்ணலாம் சொல்லலாம். குறைஞ்சபட்சம் அது என்னன்னாவது என்ன பண்ணணும், எனக்கு தெரியணும்ல. குடும்பமே இல்லாத ஒரு சாமியார்கிட்ட போய், ஐயா விளங்குமா அது? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எதுவுமே இல்லைன்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எதுவுமே இல்லைன்னா அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கிடையாது. அப்படி யாரும் பைபிள்ல வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது அப்படி ஒரு நபர் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் தான் டீல் பண்ண போறோம். முதல்ல நீங்க உங்கள் ஆன்மீக நம்பிக்கையை எங்க மேல வைக்கிறீங்கன்னு பாருங்க. ஒரு ஊழியக்காரன் மேல வச்சீங்கன்னா நீங்கள் கரையேற மாட்டீர்கள். ஒரு திருச்சபையின் சிஸ்டம் அது மேல வச்சீங்கன்னா நீங்க கரையேற மாட்டீங்க. ஊழியமே கைத்து மேலதான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொல்றேன், கவனிச்சிங்க. கயிற்று மேலதான் நடந்துட்டு இருக்கேன் நான். ஆனா
எனக்கு தெரியும் டெஸ்டினேஷன் என்னங்கிறது, எனக்கு நல்லா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி கவனிங்க. ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் ஆகிய நான். எல்லாம் எடுத்துட்டீங்களா? கவனிங்க, நல்லா கவனத்தை வைங்க, ஜெபத்தோட கவனிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை உங்களுக்கு நான் பேசுறேன். இது எப்படி நடக்குது அப்படின்னா, உங்களையும் கண்ணை மூட வச்சு நானும் கண்ணை மூடிக்கிட்டு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு ஃபர்ஸ்ட் மாடுலேஷன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது என்னது? செகண்ட் மாடுலேஷன். இது என்னதுங்க? செகண்ட் மாடுலேஷன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கண்ணமூடி கடியும் நல்லா இருக்கும், உங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துடும். இப்படியே சொல்லி 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 உங்க என்ன பயம் போகாது. ஒரு நம்பிக்கை என்ன பண்ணலாம்? ஊட்டலாம். சிலருக்கு அது கொஞ்ச நேரம் இருக்கும், சிலர் அந்த நம்பிக்கையிலே இருப்பாங்க. பாட்டுக்கிட்டெல்லாம் ஓட விட்டு அந்த நம்பிக்கையிலே இருப்பாங்க. ஏன்னா விட்டுட்டா போயிடும். விட்டுட்டா நிறைய பேர் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஏன் நிறைய பேர் பாட்டெல்லாம் கெட்டு அப்படின்னு அந்த பிரசன்ஸ்ல இருக்கிறது இல்லை. பிரசன்ஸ் வெளியில இருந்து வர்றது கிடையாது. கடவுளுடைய பிரசன்ஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள. பாட்டு கேளுங்க, நானும் கேட்குறேன், பாட்டை ஓட விட்டுருக்குங்க. என்ன சொல்லணும்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இதை மறுபடியும் வாக்குத்தத்தம் கொடுக்கறதுனாலயோ, இதை வேற வேற மாடுலேஷன் சொல்றதுனாலயோ, அழுத்தம் திருத்தமா பயப்படாதன்னு சொல்றதுனாலயோ, கர்த்தர் தானே சொல்றாரு கையை பிடிச்சி. பயம் போகுதான்னா அது போன மாதிரி தெரியும். அதனாலதான் நம்முடைய ஆன்மீக அறிவுக்கு, நம்ம ஆன்மீக ஈடேற்றத்துக்கு நம்ம உருப்படணும்னா போதகரை மட்டும் சார்ந்து கொள்வதில்லை, வேணும் தான். அதனால பைபிள் படிக்கணும். யார் படிக்கிறது இல்லை? பைபிள் படிக்காம வந்து வேஸ்ட். நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. அப்ப எதுவுமே அப்ப நீங்க நியாயமா நீங்க கேட்கக்கூடாத செய்தியா? நீங்க வேதத்தை நம்பிக்கையோடு திறந்து வாசிக்க ஆர்வமும் நேரமும் இல்லாதவர்கள் நீங்க வரக்கூடாது. நீங்க வருவதிலே நியாயமே இல்லை. சரிதானா? எந்த வார்த்தையை உங்களுக்கு எடுத்து நேரம் ஒதுக்கி வைத்து நம்பிக்கையோடு வாசித்து கற்றுக்கொள்ள ஆவல் இல்லையோ, அந்த வார்த்தையே நீங்க ஞாயிற்றுக்கிழமை கேட்க வரீங்கன்னா அது சரியாது. அது மேல என்ன பண்றாரு? பேசுறாரு. என்ன பேசுறாரு? 14 வாங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார். இப்பயும் பயம் போயிருமா? உனக்கு துணை நிற்கிறேன் பயம் போயிருமா? தைரியமாக சொல்லுங்க, பயம் போகுமா போகாதா? போகாதுங்க. உங்க வாழ்க்கை நான் என்ன கேட்கிறேன், உங்க வாழ்க்கையின் அனுபவம் என்ன? ஆண்டவர் துணை இருக்காரா? இருக்காரு. அப்போ உங்க வாழ்க்கையின் அனுபவம் என்ன? ஏன் பயம் வருது? அப்புறம் துணை இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைன்னா அப்புறம் ஏன் பயம் வருது? அப்படி வந்தாலும் சரியாகணுமா இல்லையா? இப்ப இங்க என்ன? அப்ப ஆண்டவர் சும்மா ஒரு நம்பிக்கை சார்ந்ததா அந்த மார்க்கம் என்ன சொல்றாரு? முதல்ல 13 பேசும் பொழுது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாருக்கு பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, ஏன் பயம் வருது அப்படின்னா, ஏன் பயம் வருது? இஸ்ரவேல் என்னும் பூச்சியே, நீ எப்படி இருக்க? பூச்சி மாதிரி இருக்க. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ வீக்கா இருக்கிறதுனால உனக்கு என்ன வருது? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் இருக்கிற உன் மீட்பர். பயப்படாதேன்னு சொல்லிட்டு அடுத்த என்ன பேசுறாரு அப்படின்னா, ஏன் தெரியுமா உனக்கு பயம் வருது? நீ பூச்சி மாதிரி இருக்க, நீ சிறு கூட்டமா இருக்க. அப்படின்னு என்னன்னா, நீ பலகீனமா இருக்க, நீ வீக்கா இருக்க. அந்த வீக்கா இருக்கிறது நிஜம். அந்த வீக்கா இருக்கிறதுங்க தான் நிஜம். நீ சிறு கூட்டமா இருக்க, நீ எண்ணிக்கையில் குறைவானவனா இருக்க, நீ மைனாரிட்டி. அதனாலதான் உனக்கு பயம் வருது. பயம்ங்கிறது நிஜம். பயம்ங்கிறது ஏன் பயம் நிஜம்? பயப்படாதீங்க. பயப்படாத மாதிரி காட்டிக்குங்க. பயப்படாத மாதிரி என்ன பண்ணீங்க?
காட்டிங்க. தைரியத்தை வர வளைச்சிக்குங்க. எப்படி வரும்? தைரியத்தை என்ன பண்ணுங்க? வள வச்சுக்குங்க. அப்படி வராது. ஏன்னா ஃபேக்ட் என்ன? நீ வீக்கு. நீ என்னது? வீக்கு. இப்ப என்னப்பா சொல்றான் ஆண்டவர்? நீ வீக்குப்பா, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னா என்னது? உனக்கு அறிவு இல்லை, அதனால நீ வீக்கு. சின்ன காரியத்திற்கும் நான் அழுதுருவேன். நீ இமோஷனலா வீக்கு. என்ன சொல்றேன்? நீ இமோஷனலா வீக்கு. எதையும் எதிர்கொள்ள முடியாது அப்படின்னா என்ன? நீ வீக். வீக்குங்கிறது உண்மை. நீ பலவீனமானவங்கிறது உண்மை. அத சொல்றாரு. நீ வீக்குப்பா, அதனாலதான் நீ பயப்படுற, அதனாலதான் உன் வலது கையை பிடிச்சு நான் என்ன பண்றேன் சொல்றேன் அப்படின்னு அதோட நிறுத்தி இருப்பார் என்று சொன்னால் நாமளும் அதோட நிறுத்தி கொள்ளலாம். கர்த்தர் வலது கையை பிடித்து சொன்னாலும் பயம் போகாது என்பதுதான் இந்த வேத புஸ்தகம் சொல்லுகிற உண்மை. உன் வலது கையை பிடிச்சு குளிக்க சொல்றேன், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத அப்படின்னாலும் போகாது அது. அதனால இல்ல, அப்படி போகும் என்று சொன்னா அதோட நிறுத்தி இருப்பாரு. என்ன சொல்றாரு? இங்கதான் குழு இருக்கு பாருங்க. அடுத்த வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள என்ன ஆக்குவேன்? எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு என்ன பண்ணுவ? பாக்குவாய். என்ன சொல்றாரு உங்களுக்கு புரியுதா? இந்த ஒரு ஆள் பிரசங்கிக்கணுமா? கரெக்டா மேட்ச் பண்ணி காட்டினாலே போதும். உங்களுக்கு சப்ஜெக்ட் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? உங்க கரங்களை எடுத்துங்க. நீ பூச்சியா இருக்க தினரா, நீ எப்படி இருக்க? பூச்சியா இருக்க, நீ சிறு கூட்டமா இருக்க, நீ வீக்கா இருக்க. இப்ப நான் உன் வலது கையை பிடிச்சு உனக்கு துணை நிற்கிறேன்னாலும் உனக்கு உரைக்காது. அதனால நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? என்ன செய்ய போறேன்? உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன். நீ பூச்சியா இருக்க. பூச்சிக்கும் புழுவுக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல வரும்னா ஓம் அப்படின்னு வரும். ஓம்னா புழுன்னு அர்த்தம். புழுவுக்கு என்ன கிடையாது. என்ன சொல்றாரு? ப்ரொக்ளைன் பார்த்துருக்கீங்களா? ரோடு போடுற பெரிய எந்திரம், நெல் அடிக்கிற பெரிய எந்திரம் பார்த்துருக்கீங்களா? குத்துனீங்கன்னா வலிக்குமா? யாருக்கு வலிக்கும்? குத்துனா யாரு குத்துனானா உங்களுக்கு தான் வலிக்கும். என்ன சொல்றாரு? நீ பூச்சி மாதிரி இருக்கிறதுனால பயப்படுற, நீ சிறு கூட்டமா இருக்கிறதுனால பயப்படுற, உன் வலது கையை நான் பிடித்து சொன்னாலும் நீ பயப்படுவ. அப்ப என்ன தெரியுமா பண்ண போறேன்? ஒன்னாவே மாத்த போறேன். ஒன்னு என்ன பண்ண போறேன்? புதிதும் கோடு போட்டுருங்க. புதிதும், இது வரைக்கும் இல்லாதது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? புதுசா ஒரு வருஷம் பிறந்தா புதுசாயிரும். கவிதா சிஸ்டர் நல்லா கேளுங்க. புதுசா ஒரு வருஷம் பிறந்தா, புதுசா ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணா சரியா, புதுசா ஒரு ஊழியக்காரர் வந்தாருன்னா, பொங்கல் லீவ்லாம் என்னங்க ஏங்க கூட்டம் வருது? இதே சர்ச்சில் வேற ஒருத்தனை, நம்மள வேற வெளியிலேருந்து கூட்டம் தான், கூட்டம் வராது. நீங்கள் விதிவிலக்கு. பொதுவா ஏன் இவனே பேசிக்கிட்டு இருக்கான்? பொங்கல்ல யாராவது கொஞ்சம் வயசானவங்களா கூட்டம் தான் கும்பல் வலியும். பொங்கல் கூட்டத்தில் ஸ்பெஷல் மீட்டிங்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? கொஞ்சம் கும்பல் கூட வரும். ஏன்னா பேசுற வழக்கமான ஆள் இல்லை, வெளியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அங்கே போனால் ஏதாவது என்ன நடக்கும்? ஏதாவது நல்லது மாற்றங்களை ஜனங்கள் வெளியில தேடிக்கிட்டே இருக்காங்க. மாற்றங்களை ஜனங்கள் என்ன தர்றாங்க? வெளியில தேடிக்கிட்டே இருக்கிறான். அங்க போலாமா, இங்க போலாமா, இல்ல அது நல்ல நாள் பெரிய நாள் தருமா? அப்படி 12 மணிக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரேன்னு போனா என்ன வந்துடும் எனக்கு? மாற்றம். 12 மணிக்கு நான் ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னு சொல்லல. மாற்றம் வருமானம் வராது. மாற்றம் வருமா வர தேவைங்க. நான் 12 வருஷம் ஆச்சுங்க ரசிக்கப்பட்டு 12 வருஷம் ஆச்சு. கவனிங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? 12 வருஷம் நான் ப்ராக்டிக்கலா இருக்கேங்க. யதார்த்தத்தை எதிர்கொள்ளுங்க. 12 வருஷம் வராத மாத்திரம் இன்னுமே வந்துருமா உங்களுக்கு? 12 வருஷம் வராத மாத்திரம் எனக்கு இன்னுமே வரப்போதா? நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்ன சொல்றாரு? உன்னை புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற எந்திரமாக்குவேன். ஒரு புழுவை பார்த்து சொல்றாரு, அல்லது ஒரு பூச்சியை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படுற, உன் வலது கையை பிடிச்சு சொல்றேன் உனக்கு துணை நிற்கிறேன்னு. துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு போலாங்களாங்க. நம்ம அதை தானே எதிர்பார்க்கிறோம். என்ன எழுதுறோம்? லாரியில என்ன எழுதுறோம்? ஆண்டவர் துணை. இதையெல்லாம் செய்யறாங்களா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஆன்மீகம் கிறிஸ்தவ ஆன்மீகம் இல்ல, இது எல்லாத்தையும் நடக்கும். இதோட முடியுது கிடையாது. கிறிஸ்தவன் என்ன சொல்றாரு? நான் ஒன்ன மாத்துறேன். நான் என்ன பண்றேன்? ஒன்ன மாத்துறேன். ஜனங்கள் அந்த மாற்றத்தை விரும்புவதே இல்லை.
ஜனங்கள் அந்த மாற்றத்தை என்ன பண்றது இல்ல, விரும்புறதே இல்லை. அதுதான் யதார்த்தம், அதுதான் யதார்த்தம். அதனாலதான் அப்படியே ஏன் இருக்கேன் அப்படின்னா அதான் யதார்த்தம். மாற்றத்தை நான் என்ன நினைக்கிறேன், சிலர் கடவுளை மாத்த பாக்குறது என்னன்னா, உபவாசம் போடுவோம் சிஸ்டர், கண்டிப்பா கர்த்தர் இறங்குவார். உபவாசம் போடுறது கர்த்தரை மாத்துறதுக்கா? நான் கர்த்தர், அவர் மாறாதவர். நான் கர்த்தர், அதையும் கேட்டுக்கிட்டு நம்ம கடவுளை மாத்த முயற்சி பண்ணுவோம். கடவுளை இப்ப இறக்கத்தை பெறணும், ஒரு இறக்கத்தை என்ன பண்ணணும், அவரு நம்ம எல்லாமே சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ஜெபம் பண்ணீங்க, எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்தோம்னா அங்க என்ன பண்ணிடுவோம், அவரு ஐயோ இவ்வளவு பேர் கேட்டீங்களா, கண்டிப்பா கொடுத்துட்றேன்ப்பா. இவ்வளவு பேர் கேட்டீங்க, கண்டிப்பா என்ன பண்றான், கொடுத்துருங்க. என் பிள்ளை சாப்பிடலன்னா உடனே நான் இறங்கிடுவேன், உடனே நான் என்ன பண்ணிடுவேன், இறங்கிடுவேன். இப்போ நான் கடவுளை அப்படி நினைச்ச கூடாது. நாங்களே இப்படி இறங்குறோமே, நான் எனக்கு அறிவு இல்லை அதனால இறங்குறேன், எனக்கு அறிவு இல்லாதனால இறங்குறேன். கர்த்தர் அப்படி செய்வாரா? அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடாதீங்க. ஆளை மாத்துறது, இடம் மாத்துறது, அப்புறம் கர்த்தரையே மாற்ற முயற்சி பண்றது. தயவு செய்து வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கையை இப்படி வச்சுங்க, கர்த்தர் என்ன மாத்தி தான் மாற்றத்தை கொண்டு வருவார். இந்த வாழ்க்கையை நீங்க எதிர்கொள்ளணும்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியுதா? எந்திரத்திற்கு ஆறுதல் தேவையில்லை. புரியுது? எந்திரத்துக்கு ஐயோ இவனால அடிச்சிருவானோ, எந்திரத்தை பார்க்கும்போது ஒதுங்கிடுவாங்க, இவனால என்ன பண்ணிடுவானோ, அடிச்சிருவானோ, தேவையில்லை. ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஐயோ என்கிட்ட மாட்டினா நம்மளை டார்ச்சல் பண்ணியே நம்மளை ஒரு வழி என்ன பண்ணிடுவாங்க. சில ஆள் டார்ச்சல் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஆட்கள் கையில பார்க்கும் பொழுதே ஒரு பயம் நம்மளுக்கு வந்துடும், ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிடும். ஆஹா இன்னைக்கு பயம், நம்ம மாட்டினோம்னா நம்மளை என்ன பண்ணிடுவான், ஒரு வழி ஆகிடும். இது பணித்தளத்திலே உங்களுக்கு இருக்கலாம், வேலைத்தளத்திலே உங்களுக்கு என்ன இருக்கலாம், டார்ச்சல் இருக்கலாம். சிலருக்கு வீட்டில் இருக்கலாம், அவங்கள கொடுத்து வைத்தவர்கள் வீட்டில் இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் இருக்கலாம். பக்கத்தில் உள்ள பார்த்தீங்கன்னா நோண்டிக்கிட்டே இருப்பான், குப்பையை கொண்டு வந்து போடுவான் நம்ம இதுலலாம், நம்மள தான் தண்ணி ஊற்றுவான். அது நம்மளுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும், ரொம்ப சாதாரணமாக அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது பக்கத்து வீட்டில் நோண்டிக்கிட்டே இருப்பானுங்க பக்கத்தில். அது பெரிய மன உளைச்சலையும் இருக்கத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் டார்ச்சர் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரனை மாற்றுமாண்டவரே, அவனை முடிச்சு விட்டுருங்க. அவனை என்ன பண்ணுங்க, வேலையில டார்ச்சரா அவனை என்ன பண்ணிடுங்க, கொஞ்சம் என்னான்னு கேளுங்க ஆண்டவரே, அவனை என்ன பண்ணிடுங்க, முடிச்சு விட்டுருங்க. அடுத்தது குடும்பத்துல விதிவிலக்கு இல்லை, இதையும் எடுத்துங்க ஆண்டவரே, ரொம்ப என்ன பண்றேன், இதையும் எடுத்துங்க ஆண்டவரே. இது சொல்ல முடியாது, மற்ற ஜெப குறிப்பெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, மற்ற ஜெப குறிப்பு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த ஜெப குறிப்பு சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஜெபம் பண்ணீங்க, ஐயோ எனக்கு யாரு முக்கியம், புருஷன் ரொம்ப முக்கியம், மாமியார் ரொம்ப முக்கியம், அண்ணே ஜெபம் பண்ணீங்க. ஆனா என்ன ஓடும் உள்ள, மாமனார் ரொம்ப முக்கியம், ஜெபம் பண்ணீங்க, உள்ள என்ன ஓடும் கவனிங்க. இப்படி மனிதனுடைய மனநிலை. இதுக்கு ஒரு உபவாசம், இதுக்கு ஒரு ஆன்மீகம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க எங்க டிராவல் பண்ணணும், இதையெல்லாம் மாத்த கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் ஒன்ன மாத்துறேன்ப்பா, ஒன்ன என்னவா மாத்துறேன், ஒன்ன எந்திரமா மாத்துறேன். நீ புழுவா இருக்க, ஒன்ன எந்திரமா மாத்துறேன். ஒன்ன என்ன பண்றேன், எந்திரமா மாத்துறேன். என்னன்னா கனி கொடுக்கிற எந்திரமாய் மாற்றுகிறேன். எழுதிங்க. உன்னை எந்திரமா மாற்றனா எதுக்குன்னா, நீ எனக்காக வாழ்கின்ற, போரடிக்கின்றன்னு வருது பார்த்தீங்களா, நீ எனக்காக வாழ்கின்ற, உன்னுடைய கவனத்தை எல்லாம் பிரச்சனைகளின் மேல் வைக்கிற ஒரு மனப்பான்மை உனக்கு இருக்கு இல்லையா? உனக்கு கவனத்தை எல்லாம் நான் துன்பப்படுற ஆண்டவரே, அந்த சுய பரிதாபத்து மேல நான் ரொம்ப நசுக்கப்படுற ஆண்டவரே, நான் ரொம்ப பாவம் ஆண்டவரே, அது மேல வைக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு என்ன பண்றேன், உன்னை எந்திரமா மாத்துறேன், எனக்காக வாழுகின்ற ஒரு எந்திரமாய் உன்னை என்ன பண்றேன், மாற்றுகிறேன். அந்த புதிதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப புதிது 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 எங்க வரணும், புதுசு என்னை மாற்றுவதுதான் ஆன்மீகம். சொல்றது புரியுதா? என்னை மாற்றுவதுதான், அன்லெஸ் அன்டில் அப்படின்னு சொல்லுவாங்க.
இதுவரை எது வரைக்கும் நடக்கவில்லையோ அது வரைக்கும் அது ஆன்மீகம் கிடையாது. நான் சொல்ல புரியுதா? இது நடக்கவில்லை எனில் நீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயே நுழையல. நீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயே நுழையல. கண்டிப்பாக நீங்க நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் 2023 24 இருக்கட்டும், ஆண்டவரே நான் பயப்படுவேன் என்று சொன்னால் பயப்படாதீங்கன்னு பேச மாட்டேன். நான் கவலைப்படுவேன் என்று சொன்னால் கவலைப்படாதன்னு சொல்ல மாட்டேன். என்னை நீர் போரடிக்கின்ற எந்திரமாய் மாற்றுகிற வரைக்கும் இந்த ஊழியத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். நான் சொல்லுவது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன். ஏட்டுக்கல்வி கிடையாது. படிச்சு சொல்லல, கேட்டு சொல்லல, கத்துக்கிட்டு சொல்லல. என் வாழ்க்கை தைரியமா என்னால சொல்ல முடியும். தைரியம். நீங்க இப்ப இதற்கு கீழே உங்கள் எல்லா பிரச்சனையும் கொண்டு வாங்க. இதற்கு கீழே நான் சொன்னேன் இல்லையா, எல்லா சிக்கலையும் கொண்டு வாங்க. மாற்றம் எங்க வரப்போகுது? கர்த்தர் என்ன மாற்ற போவார்? 2025க்கான செய்திகள் கிடையாது, வராங்கன்னு கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லா ஏதாவது சீக்கிரட் உங்களுக்கு. உங்களை என்ன பண்ண மாட்டாரு? எந்திரமா மாற்ற. அதுக்கு தான் ஊழியக்காரன், அதுக்கு தான் இப்படி கூடி வரும். உங்களை எந்திரமா மாற்றம் அப்படின்னா என்ன? அந்த மாற்றம் எப்படி நடக்கும்? நான் அப்படி மாறலையே. சர்ச்சைக்கு வந்தா உங்களை எந்திரமா மாத்துவாரு அப்படின்னு பைபிள்ல இருந்துச்சுன்னா அப்ப நம்ம 40 பேருமே அப்படி மாறி இருக்கணும். புதுசா மாறி இருக்கணும். புதுசா என்ன பண்ணிருக்கணும்? மாறி இருக்கணும். பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா நம்ம எல்லாம் போரடிக்கிற எந்திரமா மாறுவோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? பாடுறவனே மாறலையே. பாடுறவனே மாறல. யாராவது ஆராதனையின் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா ஆராதனைக்கிற பொழப்பெல்லாம் எப்படி போயிட்டு கொஞ்சம் பாருங்க, நியூஸை பாருங்க. உங்களுக்கு தெரியாது கிடையாது. இப்ப ஆராதனை குறை சொல்லணும்னா கிடையாது. தாவீதின் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டுல யாருக்காவது உண்டா? கிடையாது. தாவீதின் அபிஷேகம் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு உதவுமா? நான் சொல்றேன், உதவாது. தாவீதின் அபிஷேகத்தை ஒருவனும் பெறவும் முடியாது இந்த நாட்கள்ல. அப்படி தாவீதின் அபிஷேகம் உங்களுக்கு உதவுமா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ? சிம்சோனின் அபிஷேகம் உங்களுக்கு உதவுமா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ? அது உதவுமா? உதவாது. அது உதவாது. நான் சொல்றேன் பாருங்க. இப்ப எதை வாஞ்சிக்க போறோம்? தாவீதின் அபிஷேகத்தையா, சிம்சோனின் அபிஷேகத்தையா, யோவான் சானவன் பெற்றுக்கொண்டதையா? ஜாக்கிரதையா இருக்கும். இவ்வளவு டீட்டெயிலா கண்டிப்பா டீட்டெயிலா பேசணும், டீட்டெயிலா படிக்கணும்ல. அதுதான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க டீட்டெயிலா போகணும், வேற வழி கிடையாது. சரி, ரைட். எப்படி மாத்துவாரு? பாடினா மாற மாட்டோம். சில பார்த்தீங்கன்னா கொடுமையா இருக்கும். கொடுமையான நபர்கள் பாடுவாங்க. கொடுமை செய்கிற நபர்கள் பாடுவாங்க. கொடுமை நிறைந்த நபர்கள் பிரசங்கிப்பாங்க. அந்த கடைசி அவன் சுருக்கு பையில வச்சிருக்க அந்த 2 ரூபாயை கூட எப்படியாவது பேசி எடுத்துடலான்னு பார்ப்பான். சொல்றான், சின்ன பிள்ளைங்க கையிலலாம் கூட என்ன கொடுங்க, ஆஃபரிங் கொடுங்கண்ணா. சின்ன பிள்ளைங்க கையில ஆஃபரிங் கொடுக்கணும், கண்டிப்பா அவங்கள போட சொல்லி பயிற்சி பண்ணணும், எல்லாம் ஒத்துக்கிறேன். இப்போ இவங்களுடைய நோக்கம் அப்படி அதை கற்றுக் கொடுப்பதானா? அது கிடையாது. சொல்றேன், அவ்வளவு கொடூரமா இருக்காங்க. ஒரு பென்ஷன் வாங்குறவன் கூட, விதவைகள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க இல்லையா, அந்த காசு கூட இவங்களுக்கு வந்துடணும். அவ்வளோ ஒரு மோசமா, அவ்வளவு கொடுமையா இருந்துட்டு பிரசங்கிக்கலாம். கண்டிப்பா பிரசங்கிக்கலாம். ஏன் அந்தரங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பார்க்க வச்சு நீங்க ஒரு முடிவு வருவீங்க. கொடுமையாக நடந்து கொண்டு ஆராதனை செய்யலாம், கொடுமையாக நடந்து கொண்டு ஜெபிக்கலாம், முடியும். அதாவது இந்த ஆன்மீகத்தால் நான் பயனடையாமலேயே இந்த ஆன்மீகத்தில் நிலை நிற்கவும், இந்த ஆன்மீகத்திலே அங்கம் வகிக்கவும், ஏன் தலைமை ஏற்கவும் கூட முடியும். நான் சொல்றது புரியுதா? உட்காந்துட்டு போறது மட்டும் முடியும்னு சொல்லல, தலைமையேற்று என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். செய்யறாங்கன்னா செய்யறாங்க, நடக்குது. 90% அப்படிதான் நடக்குது. சப்ஜெக்டே முடிஞ்சிருச்சு இல்லைங்க. உங்களை மாத்த போறாரு கர்த்தர்னா அவ்வளவுதான், சப்ஜெக்டே முடிஞ்சிச்சு. நீங்க மாறினா அப்புறம் தேவையா? நான் தேவையில்லாத ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்.
அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் என்ன பண்ணுது, கர்த்தர் என்ன பண்றாரு, விரும்புகிறார். பவுல் இங்கேருந்து போறாரு கிளம்பி, இன்னொரு இடத்துக்கு சபையை ஸ்தாபிக்க போறேன் அப்படின்னு. ஜனங்கள் ஓன்னு அழுகுறாங்க. யாரை நம்பி கொடுக்கறதுன்னு தெரியல. அந்த கப்பல் ஏறுவதற்கு கடற்கரையில வந்த உடனே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. வாசிருக்கீங்களா? உங்க கரங்களை ஒருத்துக்கு வாசிங்க. இப்ப என்ன சொல்லுது வசனம், என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் நான் பேசினேன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். யாரையும் நம்பி கொடுக்க முடியாத, நான் யார்கிட்ட கொடுக்குறேன், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறேன். நல்ல வார்த்தை பாருங்க. அந்த வார்த்தைகளுக்கு ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டு அவர் அங்கேருந்து போறார். எதுங்க நடத்தணும்? நம்மள கர்த்தருடைய வார்த்தை நடத்தணும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம என்ன பண்ணணும், நடத்தணும். ஒரு ஊழியக்காரனை கொண்டு உங்களை வழி நடத்துவது அட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி அசைன்மெண்ட். ஏதோ கொஞ்சம் காலத்துல உண்மைதான். அல்லது நான் எடுக்கிற முடிவுகள் சரியா அப்படிங்கிற ஒரு ஆலோசனைக்கு என்ன பண்ணலாம், போகலாம். ஈவன் நான் கூட என்ன பண்றேன், போறேன், அண்ணா கொஞ்சம் சொல்லுங்க, இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு சரியா? அதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி மாத்துவாரு? நீங்க சொல்லுங்க, எப்படி மாத்துவாரு? எப்படி மாத்துவார்? இப்போ 3 வசனம் வாசிச்சேன். அந்த 3யுமே தனித்தனியா வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. உண்மையா இல்லையா? பயப்படாதே நான் உனக்கு துணையா நிற்கிறேன்னு தனியா வரும். அல்லது உன்னை போரடிக்கிறதற்கு எப்படி ஆக்குறேன், அது எப்படி வரும், அது தனியா வரும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ரொம்ப சிம்பிளா யோசிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? 3யும் கனெக்ட் பண்ணாம உங்களுக்கு அந்த வசனம் புரியாது. அப்ப நான் தனியா கொடுத்துட்டேன் அப்படின்னா அது ஆவியானவர் செய்யறதா? இப்ப எத்தனை பேர் நீங்க யோசிக்கணும், எனக்கு சர்டிஃபிகேட் வேணாம், நீங்க நினைக்கிறீங்களா இது கடவுள் தான் அப்படி அவங்கள்ட்ட இடைப்படுறாருன்னு நம்புறீங்களா? அதை அப்ப நான் பிரிச்சு ஒரு அட்டையா உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த 3யும் தனித்தனியா அட்டையா கொடுக்குறேன், அதுவும் கடவுள் செய்வாரா? அப்ப அதை செய்யறது யாரு? ஒண்ணு இவன் செய்யணும், இல்ல அவனை பயன்படுத்தி யாரு செய்யணும், பிசாசு செய்யணும். ரைட். இது எப்படி சாத்தியம்? எப்படி கர்த்தர் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக எப்படி மாற்றுகிறார்? கவனிங்க. இத கடவுள் பேசி பேசி மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. இத வேற சடங்காச்சாரங்கள் மாற்றுமா, ஞானஸ்நானம் எடுத்தா மாறிடுவோமா? அப்படி என்ன பண்ணாது, மாறாது. இதை எப்படி செய்யறார் அப்படின்னா, எபிரேயரின் புஸ்தகமாக 10வது அதிகாரம் எடுத்துங்க, 19வது வசனம். எபிரேயர் 10:19 அதை வச்சுங்க. எபிரேயர் 10:19 எடுத்து வச்சுங்க. அப்படி கையை வச்சுக்கிட்டு இன்னொன்னையும் வாசிச்சுங்க. அப்போஸ்தலர் 6:14 ஃபர்ஸ்ட் வாசிச்சுங்க. நம்ம முடிச்சிடலாம். எப்படி என்றால், நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். யார் சொல்ல கேட்டாங்களா? 8வது வசனம் வாங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே என்ன செஞ்சான்? அப்பொழுது லிபர்த்தினியர் எனப்பட்டவர்கள் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சீரேனிய பட்டணத்தாரிகளும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிகளும் சிலியா நாட்டுகளிலும் ஆசியா தேசத்தாரிலும் சில எழும்பி ஸ்தேவானுடன் என்ன பண்ணாங்க? யாரோட தர்க்கம் பண்றாங்க? ஸ்தேவானோட என்ன பண்றாங்க? தர்க்கம் பண்றாங்க. அவன் பேசின, அவன் யார்? இப்போ அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால். அப்பொழுது அவர்கள் யாரு? அந்த ஒரு நிறைய தேசத்திலிருந்து வந்திருந்தாங்க இல்லையா, பிரசங்கத்தை கேட்கிற கூட்டத்தார். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி. மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் யார் பேசுறா? ஸ்தேவான் பேசுறாரு. ஸ்தேவான் என்ன பண்றாரு? பிரசங்கிக்கிறார். யாரால நிரப்பப்பட்டு பிரசங்கிக்கிறார்? யாரால் நிரப்பப்பட்டு பிரசங்கிக்கிறார்? சொல்லுங்க, யாரால் நிரப்பப்பட்டு பிரசங்கிக்கிறார்? 3வது வசனம். பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பேசுறார். புரியுதா? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு பேசுறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஸ்தேவான் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும்
விசுவாசத்தினால் வல்லவனாய் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கான். இவனுடைய செய்தியை கேட்டு சொல்றாங்க மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, ஆலயம் ரொம்ப முக்கியம், ஆலயம் ரொம்ப முக்கியம், பலி செலுத்துவது ரொம்ப முக்கியம், ரொம்ப தசமபாவம் செலுத்துவது ரொம்ப முக்கியம், ஆராதனை ரொம்ப முக்கியம், ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்வது. இதெல்லாம் பழைய ஏற்பாடு சொல்லுவது. இவன் எழுந்திரிச்சு நின்று பரிசுத்தாவை நிரப்பப்பட்டு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன் என்ன சொல்றான்? மோசையும் உங்களை ரசிக்க மாட்டாரு, பழைய ஏற்பாடும் உங்களை ரசிக்க. அந்த ஆலயம் இடிக்கப்படும். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டாலே அங்க பலி செலுத்துவது நான் சொல்ற மாதிரி வாக்குத்தத்தம் உதவாதுப்பா, வாக்குத்தத்த ஆராதனை, வாக்குத்தத்த அட்டைகளும் உதவாது, அந்த மாதிரிதான் பேசுறாரு. ஜனங்கள் எந்த மத கோட்பாடுகளை நம்பி மாற்றம் இந்த மத கோட்பாடுகள் மூலமாக நம் வாழ்விலே வரும் நிகழும் என்று எதிர்பார்த்திருந்தார்களோ, கடவுளின் பெயரால் இருந்த மூட நம்பிக்கைகளுக்கு விரோதமாக தான் என்ன பண்றாரு? பேசுறாரு. நிறைய பேர் கோச்சிக்காதீங்க, பழைய ஏற்பாடு முக்கியம் இல்லையா, பழைய ஏற்பாடு முக்கியம் இல்லைன்னு என்னைக்கா சொல்லியிருக்கணும்? என்னையா சொல்லியிருக்கணும்? கவனிங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி என்ன பண்றாங்க? புரிஞ்சுக்கிறாங்க. ஸ்தேவானை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? அவன் மோசேக்கும், மோசேன்னா யாரு? பைபிளுக்கு விரோதமா, மோசேயின் ஆகமம், மோசேயின் ஆகமம். ஸ்தேவான் வாழ்ந்த நாட்கள்ல புதிய ஏற்பாடு கிடையாது. இவரை பேசிட்டு இருக்கும் பொழுது என்ன கிடையாது? புதிய ஏற்பாடு எழுதப்படல. எதுதான் இருந்துச்சு? மோசேயின் ஆகமம் சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு, டோரா தான் இருந்துச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? இவங்க பேசுறதை கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாய் பேசணும், மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாய் பேசணும். என்ன சொல்றாரு? தேவ ஆலயம் ஒண்ணு என்ன பண்ணாது? ரட்சிக்காது. பலை ஒண்ணு என்ன பண்ணாது? ரட்சிக்காது. நீ ஜெபம் பண்றதுனால என்ன பண்ணிட முடியாது? அப்படியே மாறிட முடியாது. வசனங்களை மனப்பாடம் பண்றதுனால என்ன பண்ண முடியாது? ஆனா இதெல்லாம் செய்யணுமா? நான் கண்டிப்பா செய்யணும். ஆனா இது ஒண்ணு என்ன பண்ணாது? ஈடேற்றாது. இப்ப அவ சேவன் பேசுறது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? இவன் யாருக்கு விரோதமா பேசினான்? தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமா பேசலாம். ஆனா எந்த விதத்திலும் பழைய ஏற்பாடு தேவைகள் என்று சொல்லி யாரும் சொன்னது கிடையாது. இப்ப இவங்களுக்கு ஒரு ப்ரீ ஆக்குபைட் மைண்ட் செட் இருக்கு. இவங்களுக்கு ஒரு மனநிலை, முன்மதின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க சேர்ந்து, என்னது முன்மதி? இவங்க ஒரு ப்ரீ ஆக்குபைடோட உட்காந்துருப்பாங்க. அதனால பழசையும் விட்டுற மாட்டாங்க. இவங்க என்ன சரின்னு நம்புறாங்களோ அதையும் விட்டுற மாட்டாங்க. புதிதாக அதனால இவங்க எதையும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. பழமை விரும்பிகள். அது எப்படிங்க? 20 வருஷமா புதுசா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அதே இட்லியா? புதுசா உடுத்தணும்னு நினைப்பாங்க. புதிய இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க. நினைக்கிறோமா இல்லைங்களா? பார்க்காததை பார்க்கணும், கேட்காத கேட்கணும், எல்லாத்துலையும் புதுசு வேணும். அது எப்படிங்க? 20 வருஷமா எப்படி இது பண்ணிட்டு இருக்கோம்? 20 வருஷமா இருக்கிற பாரம்பரியத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியுமா? எங்க உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா அதுல இருந்து வெளியே வர வழிதாங்க. மாற்ற முடியுமாங்கிறத விட 20 வருஷமா நான் ஒரு பொய்யை நம்பிக்கிட்டு இருக்கேன், 20 வருஷமா ஒரு தவறை செய்கிறேன். கவனிங்க, ஒரு பெரிய அறிவியல் மேதை அவர்கிட்ட கேட்குறாங்க, அப்ப நீங்க நிறைய ஆய்வு பண்ணிருக்கீங்க, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நினைக்கிறேன், மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய தனித்துவம் மற்ற உயிருக்கெல்லாம் இல்லாதன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மனிதன் சாகின்ற அந்த தருவாயில் கூட அவன் மாற முடியும். மனிதன் சாகின்ற தருவாயில் கூட அவன் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள, அவன் முடிவுகளை மாற்றிக்கொள்ள. 70 வருஷமா வாழ்ந்துட்டேன் நான், இப்ப மரண படுக்கையில இருக்கிறேன். 70 வருஷமா எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குல்ல. நான் எது முக்கியம் நினைச்சிருப்பேன்ல, எது முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருப்பேன்ல. என்ன நல்லா முக்கியம் நினைச்சிருப்பேன்? பணம் முக்கியம் நினைச்சிருப்பேன், பதவி முக்கியம் நினைச்சிருப்பேன், சொந்தக்காரங்க முக்கியம் நினைச்சிருப்பேன். எது முக்கியம் இல்லைன்னு நினைச்சிருப்பேன்? முக்கியம் இல்லைன்னு எதை நினைச்சிருப்பேன்? உண்மை முக்கியம் இல்லை, நாணயம் முக்கியம் இல்லை, செல்வாக்கு முக்கியம் நினைச்சிருப்பேன், ஏழைகளை உதாசனப்படுத்திருப்பேன். அப்படிலாம் வாழ்ந்துட்டு பெட்ல படுத்திருக்கேன்னா அந்த 70 வயசுல மனசு என்ன தோணும் தெரியுங்களா? என்ன தோணும்? நான் எதெல்லாம் முக்கியம் நினைச்சிருந்தனோ, சில பேருக்கு வந்து சூப்பர்மேன், ஹீமேன் மாதிரி நினைப்பேன். நிறைய பேருக்கு இந்த ஸ்பைடர் மேன்லாம் காட்டுறோம்ல, அந்த மாதிரியே சில தங்களை கற்பனை பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன ஆகாது, எனக்கு ஒன்றும் ஆகாது, ஐயோ எனக்கு என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாது.
அவங்களுக்கு என்னன்னா அந்த கதாநாயக மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. அது அந்த உளவியல் பேர் என்னதுங்க, அதாவது மற்றவர்களை விட தனித்துவமான ஒரு கதாநாயக மனப்பான்மை. இது 80 வயசுல இருக்குமானா 80 வயசுல தான் ஜாஸ்தி ஆகும் சொல்றாங்க. சிக்கலே அதுதான். சின்ன வயசுலயே நீங்க அந்த லிமிட்டை பார்த்துடணும். அதாவது உங்கள் சரீரத்தின் நிலையற்ற தன்மையை நீங்க சின்ன வயசுல புரிஞ்சுக்காட்டி நீங்க 80 வயசானாலும் புரிய முடியாது. நிறைய பேர் நினைச்சா வயசானா புரிஞ்சுக்குவாங்க, கிடையாது. எனக்கு யாரும் தேவையில்லை அப்படிம்பாங்க. அது கதாநாயக மனப்பான்மை, ரொம்ப டேஞ்சர். அது கவனிங்க. கடைசியில் அந்த டெத் பெட்ல விழும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்ப யோசிப்பாங்க, 70 வருடம் நான் எதை பெருது என்று நினைத்தனோ அது பெருசு இல்லை. 70 வருடங்கள் பழி தீர்க்க வேண்டும் என்று வாழ்ந்தேன், ஐராக்கியத்திற்காக வாழ்ந்தேன், மற்றவர்களை எப்படியாவது என்ன பண்ணணும், அழிச்சு ஒழிச்சுன்னு நினைச்சு வாழ்ந்தேன். ஆனா அது ஒண்ணும் இல்லை. நானே படுத்திருக்கேன். அந்த 70 வயதுல ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு மனுஷன் அந்த டெத் பெட்ல யோசிப்பானா. அதுதான் மனிதனுடைய தனித்துவங்கிறார். இது சிங்கம் புலிக்கெல்லாம் இருக்காது. இந்த மாறணும்னு எப்ப ஆசைப்படுவான், மாறணும்னு ஆசைப்படாட்டி தன்னுடைய அபிப்பிராயங்கள் தப்புன்னு ஒத்துக்குவான். தன்னுடைய அபிப்பிராயங்கள் தப்பு, தன்னுடைய எண்ணங்கள் தப்பு, அதை ஒத்துக்குவான். ஆனா அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. அதான் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போகணும்னு அவசியமே இல்லை. நீங்க நல்லா இருக்கும் போதே மாறினாங்க. இளமை என்பது மாயை, இது கொஞ்சம் நாள் தான் அப்படிங்கிறது நீ இளமையா இருக்கும் பொழுதே ஒப்புக்கொள்ளலாம். இளமையா இருக்கும் பொழுதே ஒப்புக்கொள்ளலாம். கவனிங்க, நம்ம எளிமை நிற்போம். இப்போ எப்படி என்றால், நசரேனாகிய அந்த இயேசு, எல்லாம் சொல்லுங்க, நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு, இந்த ஸ்தலம்னா என்ன, எருசலேம் தேவாலயத்தையும் ஒழிச்சு கட்டுவேன் யாரு சொன்னாரு? ஏசு சொன்னாரு. ஏசு சிலுவை அடைஞ்ச காரணம் என்னன்னா, இதை இடிச்சு போடுங்க 3 நாள்ல கட்டுறேன்னு சொன்னார். சாலமோன் எத்தனை வருஷம் இதை கட்டினா? 50 வருஷத்துக்கு மேல கட்டினா நீ 3 நாள்ல கட்டுவியா? அது கோயிலே இடிக்கிறேங்கிறியா? ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த கோயிலை ஒரு செங்கல் இல்லாம இடிக்கிறேன் பாருங்க. அந்த ஆண்டவர் தான் சொல்லுவாரா 4 ஏக்கருக்கு எனக்கு ஒரு ஜெபாலயத்தை கட்டு அப்படின்னு கத்த சொல்லுவாரா? கட்டலாம், தப்பு கிடையாது. 4 ஏக்கர் கட்டு, உனக்கு வேணும் கட்டிக்க, தப்பு கிடையாது. அதுக்கு யாரை சொல்லக்கூடாது? அது சொல்றாரு, தாவீது ஒரு ஆலயம் கட்டணும் ஆண்டவரே அப்படிங்கிறான். நான் உனக்கு சொன்னப்ப என்னைக்காவது நான் ஏன் தெரியுமா கூடாரத்துல இருக்கணும்னு, ஜனங்களோட மூவ் ஆகி போகணும். கோயில் என்பது தேவ திட்டமே அல்ல, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னா அந்த இடத்துல ஒரு வாங்கி கட்டு அப்படின்னு. அப்படி கிடையாது. எருசலேம் தேவாலயத்தை இடிப்பேன்னார் அவரு. எருசலேம் தேவாலயத்தை உங்க பைபிள்ல இருக்காங்க? உங்க பைபிள்ல இருக்கா? தேவாலயம் இல்லைன்னா மதமே இல்லை, பழைய ஏற்பாடே இல்லை. நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல என்ன பேசுறாருன்னா, மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் என்னை மாற்றுவதற்கு முன்பாக நான் நம்பிக்கொண்டிருக்கிற மதத்தை ஒண்ணு இல்லாம பண்ணுவாரு. நான் நம்பிக்கொண்டிருக்கிற மதத்தை ஒண்ணும் இல்லாம மாற்றுவார். நான் எதுல என் நம்பிக்கையை வச்சிருக்கிறேனோ அந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம். புதுசா என்ன மாத்துவதற்கு முன்பாக நான் ஒரு இதை நம்பிக்கிட்டு இருப்பேன் இல்லையா, அந்த பழைய மதத்தின் நம்பிக்கைகளை உடைக்கணும். பழைய நம்பிக்கையை என்ன பண்ணணும், உடைக்கணும். இதோட முடிக்கிறேன், இது தொடரும். உங்களுக்கு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்க வாங்க, கர்த்தருக்கு சித்தம் பண்ணா நம்ம மறுபடியும் சந்திப்போம். இது தொடர போறோம். இதோட முடியல. அப்படியே இப்ப சமரை பண்றேன். பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா அது போதுமானா? போதாது. வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா அதுவும் போதுமானா? போதாது. காரணம், தேவனை குறித்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது, வாழ வைக்காது. ஒத்துக்கிறீங்களா? நீ அதை முதல்ல ஒத்துக்கணும். பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. பைபிள் இருந்துச்சுன்னா ஒத்துங்க. அப்ப கடவுளை குறித்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது, வாழ வைக்காது. நம்பர் 2, அப்புறம் என்ன சொல்றாரு, அப்பா நீ எப்படி இருக்கிற, நீ வீக்கா இருக்கிறேங்கிறதான் உண்மை. நீ புழுவாக இருக்கிறாய், சிறு கூட்டமா இருக்கிற, அதனால உனக்கு என்ன வருது, பயம் வருது. இப்போ ஏதோ சில நம்பிக்கைகளை கொடுப்பது அல்ல, உன்னையே என்ன பண்ணணும், மாற்றணும். இந்த உலகத்துல தான் இருக்க போற, பிரச்சனைகளை சந்திக்க போற,
எதிர்ப்புகளை என்ன பண்ண போற, சந்திக்க போற. இப்போ ஒண்ணு என்ன பண்ணணும், நான் எப்படி மாத்தணும்? புதிதும் கூர்மையுமான போரடிக்கிற எந்தமா. சரி, இதை எப்படி மாத்துவார் அப்படிங்கறதான் புதிய ஏற்பாடு. இதை எப்படி மாத்துவார்? கவனிங்க, மாற்றுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அது வரைக்கும் மாறலன்னு தானே அர்த்தம். இது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. பழைய ஏற்பாட்டு எந்த மனிதனையும் போரடிக்கிற எந்திரமாய் மாற்றாது. எதுக்குங்க பழைய ஏற்பாடு அப்படின்னா, நீ புழுவா இருக்கிற, பூச்சியா இருக்கிற, கடவுளும் கூடையே இருந்து வழி நடத்தினாலும் நீ ஒண்ணு இல்லாம போயிருவ. போனாங்களா இல்லையா? பழைய ஏற்பாடுல கடவுள் அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக, ஈடேறிச்சா? அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக அவர் உங்க கூட இருந்தாலும் நீங்களும் நானும் நாசமாக முடியுமானா முடியும். பழைய ஏற்பாடு சொல்ற செய்தி அதுதான். நான் என்ன பண்ணணும்? மாறணும். அதான் ஒரு சமயத்தில் சொல்றாரு, நான் இனி உங்களோட வரமாட்டேன், நான் இனி உங்களோட வந்தா நீங்க அழிந்து போவீங்க. கடவுளுடைய பிரசன்னமே நீங்கள் அழிவதற்கு என்னவா மாறும்? காரணமாக மாறும். ஏன்னா நீ என்ன பண்ணல? மாறல. அதுதான் பழைய ஏற்பாடு சொல்ல செய்தி. அது பூரணமானது அல்ல. பழைய ஏற்பாடு பூரணமானது அல்ல. பழைய ஏற்பாடு வேணும். பழைய ஏற்பாட்டின்